தென்னிலங்கையிட அரசியல் பரபரப்பாகிறதுக்கு ஆரம்பமாகியிருக்கு. ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு இன்றைக்கு எடுத்திருக்கு. இதே நேரம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பா பெசில் ராஜபக்சவுக்கும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை இன்றைக்கு இரவு நடத்தப்பட இருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கு முதல்லையும் சில கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருந்தாலும் அதெல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்கு. இதே நேரம் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கிறதுக்கு இன்னும் 2 வேட்பாளர்கள் புதுசா முன் வந்திருக்கிறதா இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இதே நேரம் சில பொருட்களுக்கான விலைகள் குறைக்கப்படலாம், பாராளுமன்றம் கலைக்கப்படலாம் என்ற மாதிரியான தகவல்கள் கூட இப்போ கசிஞ்சிருக்கு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 2 பிரிவா மாற்றம் அடைஞ்சிருக்கிறது. பிளவுபடுத்தப்பட்டிருக்கிறது சம்பந்தமா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலேயும் கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. என்ன நடந்து கொண்டிருக்கின்றதை விளக்கமா பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். தேர்தல்கள் ஆணைக்குழு இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தது. என்ன சொன்னா, ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கிறதுக்கான அதிகாரம் அரசியலமைப்பு ரீதியா ஜூலை மாதம் இந்த மாதம் 17ஆம் தேதியே கிடைச்சிருந்தது. ஆனாலும் கூட தேர்தல் அறிவிக்கப்படுறதுல ஒரு தாமதம் நிலவி இருந்தது. கடுமையான விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் கூட தேர்தல்கள் ஆணைக்குழு மேல சுமத்தப்பட்டிருந்தது. தேர்தலை பிற்போடுறதுக்கான சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்படுதுன்னு சொல்லி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலேயும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. சில மனுக்கள் உச்ச நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் 6 வருஷமா 5 வருஷமா என்ற விவாதம் எல்லாம் நடந்து இப்ப ஒரு மாதிரியா தேர்தல்கள் ஆணைக்குழு மிக முக்கியமான ஒரு கூட்டத்தை இன்றைக்கு கூட்டி நாளைக்கு வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுறதா அறிவிச்சிருக்கு. அந்த வர்த்தமானி அறிவிப்பில் வேட்புமனு தாக்கல் செய்யறது சம்பந்தமான சில விஷயங்களும் உள்ளடக்கப்படலாம் என்ற செய்தியும் தகவலும் இன்றைக்கு வெளியாகி இருக்கு. இதே நேரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் ரத்நாயக்க மிக முக்கியமான ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார் என்று சொல்லியும் செய்திகள் வெளியாகி இருக்கு. குறிப்பா 30 அரசியல் நிகழ்வுகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னா, வேட்புமனு திகதி அறிவிக்கப்பட்ட வர்த்தமானி நாளைக்கு வெளியாகுது. அந்த காலகட்டத்துக்குள்ள நடத்தப்பட இருந்த பொருட்கள் கொடுக்கிறது, மக்களை கவர்றதுக்காக சில பொருட்களை கொடுக்கிறதுக்கும் சலுகைகளை கொடுக்கிறதுக்கும் வேலை வாய்ப்பு நியமனங்களை கொடுக்கிறதுக்கும் சில முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்ததா முறைப்பாடுகள் கிடைச்சதுக்கு பிறகுதான் தேர்தல்கள் ஆணைக்குழு இந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை எடுத்து 30 நிகழ்வுகளுக்கு தடை விதிச்சிருக்கின்ற செய்தி வெளியாகி இருக்கு. தென்னிலங்கை அரசியலை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் என்று சொல்லி பார்க்கிற நேரத்தில் மிக முக்கியமான சில நபர்கள் இதுவரைக்கும் இருக்கிறாங்க. ஒன்று ஏற்கனவே தெரிஞ்சது, இப்ப ஜனாதிபதியா இருக்கிற ரணில் விக்ரமசிங்க. மற்றது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ், மக்கள் விடுதலை முன்னணி இல்லாட்டி தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமார திசாநாயக்க. இதை தவிர தம்மிக பெரேரா. மற்ற வேட்பாளர்கள் சம்பந்தமான எந்த ஒரு தகவலும் இதுவரைக்கும் தெரியாது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன யாருக்கு ஆதரவு கொடுக்கும் என்றதை பற்றின கடைசி தீர்மானம் இதுவரைக்கும் எடுக்கப்படாமல் இருக்கு. அரசியல் குழு கூடி அந்த தீர்மானத்தை எடுக்கும் என்ற விஷயத்தை தொடர்ச்சியாவே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சொல்லி வருது. இப்படியான ஒரு பின்புலத்தில் தான் 2 மிக முக்கியமான நபர்கள் இன்றைக்கு நாங்களும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட போறோம், களமிறங்க போறோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு நபர் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா. அவர் இந்த தேர்தலில் களமிறங்க போறதா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல தான் அந்த அறிவிப்பை சாதாரணமா அவர் வெளியிட்டிருக்கிறாரு. இலங்கை வங்குரோத்து நிலைமையை அடைஞ்சதுக்கான காரணம், இதுவரை காலமும் வரலாற்றில் 75-76 வருஷங்களா இலங்கையை நிர்வகிச்சு வந்த சில அரசியல் குழுக்கள் தான். அந்த நிலைமை மாற்றப்படணும், எங்கள்கிட்ட இருக்கிற வளங்களை பயன்படுத்தி கொண்டு நாட்டை முன்னேற்றதுக்கு நாங்க நடவடிக்கை எடுக்கணும் என்ற மாதிரியான ஒரு சின்ன அறிவிப்போட அவரோட தேர்தல் களமிறங்கிறது சம்பந்தமான அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இது சாதாரணமான ஒரு அறிவிப்பு. சாதாரணமானது அவர் சோசியல் மீடியா பக்கத்திலேயே தன்னுடைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. ஆனா விஜயதாச ராஜபக்ச நீதி அமைச்சர் அரசாங்கத்துக்குள்ளேயே இருந்து கொண்டு அரசாங்கத்தை கடுமையா விமர்சிச்சு வந்த ஒரு நபர் தான் விஜயதாச ராஜபக்ச. நீதிமன்றங்களையும் நீதிமன்ற செயற்பாடுகளையும் நீதிபதிகளையும் கூட பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி கொண்டு விஜயதாச ராஜபக்ச கடந்த நாட்களில் விமர்சிச்சிருந்தாரு. அப்படி ஏன் கடுமையான விமர்சனத்தை முன்வச்சார் என்ற கேள்விக்கான பதில் இன்றைக்கு 100% உறுதியாகி இருக்கு. தானும் வரப்போற ஜனாதிபதி தேர்தலில் ஒரு வேட்பாளராக களமிறங்க போறதா ஒரு உத்தியோகபூர்வமான ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்து அவர் அந்த விஷயத்தை வெளிப்படுத்தி இருந்தார். செங்கம்பளம் விரிக்கப்பட்டு லைட்ஸ் எல்லாம் பொருத்தப்பட்டு ஒரு அரச தலைவர் உரையாற்ற மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுதான் அந்த ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது. அதுல சில மிக முக்கியமான வாக்குறுதிகளை அவர் கொடுத்திருந்ததை பார்க்க முடிஞ்சது. குறிப்பா தன்னுடைய மேனிஃபெஸ்டோவை, தேர்தல் விஞ்ஞாபனத்தையே அவர் வெளியிட்டிருக்கிறார் என்று சொல்லியும் எடுத்துக்கொள்ள முடியும். நாடு இதுவரைக்கும் வங்குரோத்து அடைஞ்சதுக்கான காரணம் என்ன, தான் எடுக்க போற நடவடிக்கைகள் என்ன, சுற்றுலாத்துறை எப்படி அபிவிருத்தி செய்யறது, போக்குவரத்து துறை எப்படி அபிவிருத்தி செய்யறது, வேலைவாய்ப்பு சம்பந்தமா தான் எடுக்க இருக்கிற நடவடிக்கை என்ன, இதுவரைக்கும் நான் என்ன செய்திருக்கிறேன், ஒரு சர்வாதிகார ஜனாதிபதி உருவாக கூடாது, ஜனாதிபதியினுடைய நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களை குறைக்கிறதுக்காக நான் என்ன மாதிரியான செயற்பாடுகளை முன்னெடுத்தேன்னு சொல்லி பல விஷயங்களை அவர் தெளிவுபடுத்தி இருந்ததை பார்க்க முடிஞ்சது.
எண்ணிக்கையில சிறுபான்மையினராக இருக்கிற தமிழ் முஸ்லிம் வாக்குகளை கவர்ற மாதிரியும் சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்தார். எல்லாருமே ஒற்றுமையா ஒன்றா சேர்ந்து பயணிப்பம், அதுக்கான ஒரு வாக்குறுதியை நான் தாரன் என்ற மாதிரியான சில கருத்துக்களையும் அவர் இன்றைக்கு சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. எப்படியான ஒரு பின்புலத்தில் இன்றைக்கு வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெசில் ராஜபக்சவுக்கும் இடையில மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. இதுவரைக்கும் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருந்தது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் கூட சில பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டிருந்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய ஆதரவு ரணில் விக்ரமசிங்கவுக்கு கொடுக்கிறதா, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு அரசாங்கத்தில் என்ன மாதிரியான இடம் கொடுக்கப்படும் என்றது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதா செய்திகள் வெளியாகி இருந்தது. ஆனால் அந்த எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலையும் கடைசி தீர்மானம் எடுக்கப்படல. இல்லாட்டி எல்லா பேச்சுவார்த்தைகளுமே தோல்வியில முடிவடைஞ்சிருந்தது. குறிப்பா ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ரெண்டு விதமான நிலைப்பாடுகளை கொண்டிருக்கு. ஒரு தரப்பு வந்து ஆதரவா இருக்கிறாங்க, இன்னும் ஒரு தரப்பு வந்து எதிராக இருக்கிறாங்க. ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் நாங்கள் ஆதரவு கொடுக்கணும் என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடுல வந்து சிலர் இருக்கிறத பார்க்க முடியுது. சிலர் வந்து பகிரங்கமாவே அந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சிலர் பொதுஜன பெரமுன சார்பான ஒரு வேட்பாளரை நாங்கள் களமிறக்கணும் என்ற மாதிரியான கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்கிறாங்க. குறிப்பா 48 பேர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய முக்கியஸ்தர்கள், அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட 48 பேர் கொழும்புல 2 இடங்கள்ல சந்திச்சு ரகசியமான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறதாவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் இந்த தேர்தலில் நாங்கள் ஆதரவு கொடுக்கணும், தேர்தல் பிரசாரம் முன்னெடுக்கிறது சம்பந்தமான சில விஷயங்களும் இதுல பேசப்பட்டிருக்கு என்ற மாதிரியான தகவல்கள் சிங்கள ஊடகங்கள்ல வெளியாகி இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 2 பிரிவா இப்படி பிளவுபடுத்தப்பட்டிருக்கிறது சம்பந்தமா நாமல் ராஜபக்ச வந்து கடுமையான ஒரு விமர்சனத்தை ரணில் விக்ரமசிங்க மேல முன் வச்சிருக்கிறாரு. இது ஒன்றும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு புது விஷயம் கிடையாது. LTTE விடுதலை புலிகள் இயக்கத்தையும் ரணில் விக்ரமசிங்க தான் பிளவுபடுத்தினாரு. மற்ற அரசியல் கட்சிகளையும், தன்னுடைய ஐக்கிய தேசிய கட்சியையும் பிளவுபடுத்தினது அவர்தான். JVP மக்கள் விடுதலை முன்னணி, இப்ப இருக்கிற ஐக்கிய மக்கள் சக்தியையும் பிளவுபடுத்தினது அவர்தான். நல்லாட்சி என்று சொல்லப்படுற ஆட்சி நிலவன காலகட்டத்திலையும் அரசாங்கத்தை பிளவுபடுத்தினதும் கூட ரணில் விக்ரமசிங்க தான் என்ற குற்றச்சாட்டை வந்து நாமல் ராஜபக்ச இன்றைக்கு வெளிப்படையாவே முன் வச்சிருந்தாரு. அந்த மாதிரியான ஒரு பழக்கம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருக்கு. அந்த நோக்கத்துல வந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவையும் இப்ப பிளவுபடுத்தி இருக்கிறாரு என்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை நாமல் ராஜபக்ச முன் வச்சிருக்கிறாரு. அப்படியா இருந்தாலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய அரசியல் குழு கூடி கடைசி தீர்மானத்தை எடுக்கும். எந்த வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்கிறது, இல்லாட்டி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனியொரு வேட்பாளரை களமிறக்கிறதா இல்லையான்ற தீர்மானத்தை கட்சியினுடைய அரசியல் குழு தான் தீர்மானிக்கும். தேர்தல் அறிவிக்கப்பட்டு வேட்புமனு திகதி தேர்தல்கள் ஆணைக்குழுவால் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு உடனடியாகவே அரசியல் குழு கூட்டப்படும் என்ற விஷயத்தை வந்து நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கிறார். இப்ப தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய அறிவிப்பின்படி நாளைக்கு அந்த வர்த்தமானி வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்க முடியும். இதுக்கு பிறகு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனோட அரசியல் குழு கூட்டம் நடத்தப்படும் என்று சொல்லியும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதே நேரம் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரு முக்கியஸ்தர் இல்லாட்டி சிலர் நாமல் ராஜபக்சவை ரகசியமான முறையில் சந்திச்சு உங்களுக்கு நாங்க பிரதமர் பதவியை தாரதுக்கு தயாரா இருக்கிறோம் என்ற மாதிரியான வாக்குறுதியை கொடுத்திருக்கிறதாவும் சில தகவல்கள் வந்து இப்ப கசிஞ்சிருக்கு. ஆனா நாமல் ராஜபக்ச அதுக்கு சொல்லியிருக்கிற பதில் என்னன்னு சொன்னா, அரசியல் கட்சி என்ற அடிப்படையில தான் நாட்டு மக்களுக்கும் கட்சிக்கும் எது முக்கியமான தீர்மானமோ, எது பொருத்தமான தீர்மானமோ அதை நாங்க எடுப்போமே தவிர தனிநபர்களை அடிப்படையாக கொண்டு நாங்க எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்க போறது கிடையாது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஒரு வேட்பாளரை தனிய களமிறக்கமா இருந்தா பிரதமர் பதவி யாருக்குன்றத அரசியல் குழு தீர்மானிக்கும். வெளித்தரப்பை சேர்ந்த ஒரு நபருக்கு ஜனாதிபதி வேட்பாளர் அவர் களமிறங்கி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆதரவை கொடுக்குமா இருந்தா, அப்படியான ஒரு சந்தர்ப்பம் உருவாகிற பட்சத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு பிரதமர் பதவி கொடுக்கப்படணும் என்ற விஷயத்தையும் நாமல் ராஜபக்ச தெளிவா நேற்று சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. தென்னிலங்கையினுடைய அரசியல் களம் பரபரப்பாகி கொண்டிருக்கு. பாராளுமன்றம் கலைக்கப்படலாம் என்ற மாதிரியான தகவல்களும் ஒரு பக்கம் வெளியாகி இருக்கு. என்ன நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. எதிர்வரப்போற நாட்கள்ல சில சலுகைகளை நம்ம எதிர்பார்க்க முடியும். பான் விலை குறைக்கப்பட இருக்கிறதாவும் ஒரு செய்தி வெளியாகி இருந்தது இன்றைக்கு பார்க்க முடிஞ்சது. அரிசி, மா, சீனி, பெட்ரோல் இந்த மாதிரியான பொருட்களோட விலைகள் குறைக்கப்பட்டு இந்த அரிசி, மா, சீனி அரசியல் முன்னெடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு கூட எதிர்வரும் நாட்கள்ல உருவாக முடியும். என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.